ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போறோம். தலைப்பு 40வது தலைப்பு மக்களே. வாங்க கதைக்குள்ள போலாம். அனைவருக்கும் தலைப்பு பாண்டவர்களின் அஞ்ஞானவாசம். 12 வருடங்களின் முக்கியத்துவம் 12 வருடங்கள் என்றால் ஆணுக்குள் குறிப்பிடத்தக்கபடி ஏதாவது நிகழ வேண்டும் என்றால் அதற்கு 12 வருட காலம் பிடிக்கிறது. பெண்களுக்கும் இந்த உண்மை பொருந்தும் என்றாலும் அது வெளிப்படுவது 12.5 வருடங்களுக்கு ஒரு முறை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு குறிப்பிட்ட சுழற்சியை கடக்கிறது. இதற்கு காரணம் சூரிய சுழற்சி. உங்கள் உடலமைப்பு, உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை என எல்லாவற்றின் மீதும் சூரிய சுழற்சியின் தாக்கம் பலமாக இருக்கிறது. இது 12 வருடங்களா அளவு விழிப்புணர்வு இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த 12 வருட சுழற்சி எப்போது வருகிறது என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். குறிப்பிடத்தக்க அளவில் ஏதும் சுழற்சியை சவாரி செய்வது போல வாழ வேண்டும். எனவேதான் எல்லா சாதனமும் 12 வருட காலத்தை சுற்றியே வடிவமைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் ஒரு குரு என்றாலும் சரி, அது எப்போதுமே 12 வருட கால அளவாக இருந்தது. இன்று காட்டுக்குள் சென்று வாழ்வதை ஒரு தண்டனை அல்ல, கற்றுக்கொள்ளும் செயல்முறை. பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் 12 ஆண்டுகளுடன் சேர்த்து இன்னும் ஒரு ஆண்டும் வழங்கப்பட காரணம் அவர்களுக்கு இது 12 வருட வனவாசத்திற்கு பிறகு அவர்கள் மேலும் ஒரு வருட காலம் அஞ்ஞானவாசம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அதாவது அவர்கள் ஏதாவது ஒரு நாகரிகம் அடைந்த அவர்கள் யார் என்ற அடையாளம் தெரியக்கூடாது. ஆனால் யார் வேண்டுமானாலும் அவர்களை மிக எளிதாக அடையாளம் கண்டுபிடித்து விடலாம் என்பது போல இருந்தார்கள். அரச கலை அதி அழகான ஒரு பெண் இப்படி தனித்துவமாக தெரிந்தவர்களை நீங்கள் எப்படி மறைத்து வைப்பீர்கள்? அவர்கள் எங்கே சென்றாலும் தனியாக தெரிந்தார்கள். இதுதான் மிகப்பெரிய காலத்தில் அவர்களை யாரும் அடையாளம் கண்டுவிட்டால் மேலும் 12 ஆண்டுகளுக்கு அவர்கள் வனவாசம் மேற்கொள்ள வேண்டும். புதிய அடையாளங்கள் வார்க்கப்படுகிறது. தௌண்யரும் முனிவர் லோமாசவும் இணைந்து பாண்டவர்களும் திரௌபதியும் யாராலும் அடையாளம் கண்டுபிடித்து விடாதபடி இந்த கடைசி ஒரு வருட காலத்தை கழிப்ப ஆண்டு நெருங்கவே துரியோதனன் தன் உளவாளிகளை எல்லா தேசங்களுக்கும் முன்னதாகவே அனுப்பி வைத்து பாண்டவர்கள் எந்த நகருக்குள் நுழைந்தாலும் அவர்களை அந்த கணமே காலத்திற்குள் எப்படியும் தன் உளவாளிகளால் அவர்களை அடையாளம் கண்டுபிடித்து விட முடியும் என்ற நம்பிக்கையும் அவனிடம் இருந்தது. பாண்டவர்களும் திரௌபதியும் கானகத்திற்குள்ளேயே தங்கிவிடவும் முடியாது. மொத்தமோ சுமார் 20 நகரங்கள் மட்டுமே இருப்பிட தகுந்தவையாக சில 1000 மக்கள் வாழ்பவையாக இருந்தன. துரியோதனின் உளவாளிகள் ஒவ்வொரு ராஜ்யத்திற்குள் பாண்டவர்களின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். முனிவர்களின் அறிவுரைப்படி 5 சகோதரர்களும் அரசர் விராடர் ஆட்சி செலுத்திய மஸ்தய தேசம் சென்றார்கள். தங்கள் உருவத்தை மாற்றிக்கொண்டார்கள். யுதிஷ்டன் தன்னை ஒரு பிராமணனாக உருமாற்றிக் கொண்டான். பீமன் சமையல் கலைஞராக உருமாறினான். அர்ஜுனன் நபும்சகனாக செய்ய வேண்டிய தேவையை ஏற்படவில்லை அர்ஜுனனுக்கு. ஏனென்றால் ஏற்கனவே அவனது உருவம் அப்படி மாறியிருந்தது. ஊர்வசியின் சாபம் இந்த நேரத்துக்கு அவனுக்கும் மிக ஆண் உருவம் மாற்றமடைந்து விட்டதால் இப்போது அவன் ஒரு பெண்ணுக்கு உரிய உடைகளை மட்டும் அணிந்து கொண்டால் போதுமானதாக இருந்தது. நகுலன் தன்னை குதிரை லாயத்தை பார்த்துக் கொள்பவராகவும் உருமாற்றிக் கொண்டார்கள். ஆனால் திரௌபதியை உருமாற்றுவதுதான் பெரும் சிரமமாக இருந்தது. திரௌபதியின் கம்பீரமான அழகை குறைத்து யாரும் அடையாளம் கண்டறிய முடியாதபடி நகருக்குள் எப்படி
உடையணிந்து கொண்டாலும் அந்த ராஜ கலையையும் அழகையும் திரௌபதியால் மறைக்க முடியவில்லை. யார் வேண்டுமானாலும் திரௌபதியை அடையாளம் கண்டுபிடித்து விட முடியும் என்று எல்லாருமே பயந்தார்கள். திரௌபதியிடம் இது திரௌபதிதான் என்று மக்கள் குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு வேறு யாரிடமும் பொதுவாக பார்க்க முடியாத ஒரு தனி அடையாளம் தெரிந்தது அவளது கோபத்தில். நகருக்குள் எப்படி செல்வது என்பதை பற்றி நகருக்கு வெளியே அமர்ந்து பேசி ஒரு திட்டம் வகுத்தார்கள் பாண்டவர்கள். ஒவ்வொருவரும் தங்களுக்கு வேறு பெயர்களை சூட்டிக் கொள்ள முடிவு தேர்ந்தெடுத்தான். பீமன் பாலவா என்று தன்னை அழைத்துக் கொண்டான். அர்ஜுனன் கிருஷ்ணனன் ஆனான். நகுலன் தாமகிரந்தி என்றும் சகாதேவன் தந்திரி பாலா என்றும் கைபிராந்திரி என்றும் தங்களை அழைத்துக் கொண்டார்கள். இப்படியாக வேறு பெயர்களோடு அடையாளங்களோடு ஒவ்வொருவராக அரசவைக்கு வந்து சேர்ந்தார்கள். முதலில் யுதிஷ்டன் அரச விராட நல்ல தாயம் விளையாடுபவனாக மாற வேண்டும் என்பது யுதிஷ்டனின் பெரும் கனவாக இருந்தது. வனவாசத்தின் போது ஒருமுறை யுதிஷ்டன் பிரகஸ்தவா என்ற முனிவரை சந்தித்தான். தாயக்கட்டைகளை உருட்டும் போது ஒரு ரகசிய மந்திரத்தை அவர் உபதேசத்திற்கு அருளியிருந்தார். இப்போது அந்த மந்திர சக்தியின் உதவியால் யாரை வேண்டுமானாலும் அநேகமாக ஒரு நாள் சகுனியிடம் மோதி வெல்ல வேண்டும் என்ற கனவு கூட அவனுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அவன் விராடரின் தேசம் செல்ல வேண்டியிருந்தது. அன்றைய காலகட்டத்தில் தாயம் ஏனெனில் அப்போது பெரிதாக வேறு எந்த பொழுதுபோக்கும் இயக்கவில்லை. ஒவ்வொருவருக்கொருவர் அடித்துக் கொள்வதை தவிர யுதிஷ்டனின் தாயம் விளையாடும் திறனை பார்த்து மிகச் சிறப்பான மாறுவேடமாக இருந்தது. ஏனென்றால் அவன் எவ்வளவு மோசமான தாயம் விளையாடுவான் என்பது எல்லா பக்கமும் பரவி இருந்தது. இப்போது தாயக்கட்டைகளை வைத்துக் கொண்டு அவன் இத்திறன் அவனுக்கு முன்னமே வாய்ந்திருந்தால் தான் ராஜ்யத்தை இழந்திருக்க மாட்டான். யுதிஷ்டன் விராடரின் அரசவையில் ஒருவனாக ஐக்கியமானான். யுதிஷ்டனின் மதியுமாக அவரவே அரசரின் ஆலோசகராக உயர்ந்தான் யுதிஷ்டன். அரண்மனையில் சமையல் அறைக்குள் தனக்காக இடத்தை பிடித்தான் பீமன். ஏற்கனவே நல்ல ஒரு சமையல் கலைஞனாக இருந்த பீமனால் அரசவையில் உணவு பிரியர்கள் விட முடிந்தது. இந்திரனின் அமராவதியில் தங்கியிருந்த போது கற்றுக்கொண்டிருந்த கலைகள் இப்போது ஒரு நாட்டிய கலைஞராகவும் பாடகர்களாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள அர்ஜுனனுக்கு கை கொடுத்தது. அந்த கலைகளை கற்றுக் கொடுத்திருந்தால் அர்ஜுனன் நடனத்தில் மாயம் காட்டுபவனாகவும் அற்புதமான பாடகர்களாகவும் உருமாறியிருந்தான். இந்த திறமைகளை கொண்டு அரண்மனையின் அந்தப்புறத்திற்குள் இடம் பிடித்தார். தன் நடன ஆசிரியராக அமர்த்தி கொண்டாள். வழக்கமான பரிசோதனைகளை செய்து அவன் உண்மையிலேயே ஒரு நபும்சகன் என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு அவனை இருக்கவில்லை. அவனது உடல் நபும்சனாக இருந்தது. ஆனால் மனம் ஒரு ஆணுக்குரியதாக இருந்தது. நூற்றுக்கணக்கில் பெண்கள் வாழும் அந்தப்புறத்தில் தங்குவதற்கு தன் அர்ஜுனனுக்கு நகுலன் அரசரின் குதிரையர் லாயத்தில் தனக்கான இடத்தை பிடித்தான். குதிரைகளை கொண்டு நகுலன் மாயம் செய்து காட்டுவான் என்று கூறப்படுகிறது. அரசரின் குதிரைப்படையின் திறம் சட்டென்று வேறு ஒரு நிலைக்கு உயர்ந்தது. குதிரைகள் நன்றாக உணவு அளிக்கப்பட்டு கவனித்துக் கொள்ளப்படுவதையும் அவைகளின் உடனே கவனித்தார். இந்த மாற்றங்கள் அனைத்தும் நகுலன் கொண்டு வந்தது. ஏனென்றால் நகுலன் பிறந்ததோ சிறு தெய்வங்களில் ஒருவராக கருதப்படும் தேவலோகத்தை சார்ந்த குதிரை சகாதேவன் அரசரின் கால்நடைகள் பராமரிக்கப்பட்டு வந்த பகுதியில் தன்னை இணைத்துக் கொண்டான். பசுக்களோடு மிக அற்புதமான ஒரு சூழலை சகாதேவன் ஏற்படுத்தி கால்நடைகளின் எண்ணிக்கை பசுக்களையும் காளைகளையும் பிடித்து வந்து பழக்கப்படுத்தினான். சகாதேவன் கால்நடைகளின் எண்ணிக்கை பெருகுவதற்கேற்ப அரசனின் செல்வ வளம் பெருகியது. இப்படியாக சகோதரர்கள் அனைவரும் ஆனால் அவர்கள் யாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு விதிமுறையும் விதிக்கப்பட்டிருந்தது. நகருக்குள் நுழைவதற்குள் முன்னால் தங்களது புகழ்பெற்ற ஆயுதங்களை எடுத்து சென்று
மயானத்தில் இருந்து கொண்டு வந்திருந்த ஒரு அழகிய பிணத்தோடு சேர்த்து ஒரு பழைய போர்வையில் சுற்றி ஒரு மரத்தின் கிளையில் மூட்டையாக கட்டி தொங்க விட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட சில இறந்தவர்களை எரிப்பது அல்லது புதைப்பது போன்ற வழக்கமில்லை. இறந்தவர்களை அப்படியே ஒரு மரத்தில் தொங்க விட்டு விடுவார்கள், பறவைகளுக்கு உணவாகட்டும் என்பதற்காக. அதை ஒரு கூட செல்ல மாட்டார்கள். அவர்களின் ஆயுதங்கள் தொலைந்து விடாமல் இருப்பதற்காக அது ஒரு விதமான பாதுகாப்பு ஏற்பாடாக இருந்தது. நகருக்குள் கடைசியாக நுழைந்தால் திரௌபதி. இப்படி ஒரு கொண்டு ஆணின் துணையின்றி தனியே அரண்மனையை நோக்கி தெருவில் நடந்து வருவதை மக்கள் பார்த்தார்கள். ஆண்கள் கூட்டம் கூடியது. அவளை வெறித்து பார்த்தார்கள். நீ யார் என்று சீண்டுவது கிள்ளுவது என வம்பிழுக்க துவங்கினார்கள். திரௌபதி அபாயம் சூழ்ந்தது. அதே நேரத்தில் அந்த வழியாக ஒரு பல்லக்கில் வந்து கொண்டிருந்த நாட்டின் அரசி திரௌபதி வந்த அரண்மனைக்குள் அழைத்து வந்து திரௌபதியை பார்க்க அரசி அசந்து போனார். அவருக்கு திரௌபதியை பார்த்தால் அரசியை போலவும் தான் அரசி இல்லை என்பது போலவும் தோன்றியது. நீ யார் என்று கேட்டார் அரசி. தன்னை ஒரு திரௌபதியின் கூந்தல் அலங்காரம் மற்றும் மலர் அலங்காரத்தை நான் தான் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை இழந்திருப்பதால் இப்போது எனக்கு வேலை இல்லை. நான் அப்படி கண்டவர்கள் கணவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது வேறிடம் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் திரும்ப வரும் வரை எனக்கு புகலிடம் வேண்டும். அவர்கள் எப்படியும் ஒரு வருடத்தை திரும்பி வந்து விடுகிறார்கள். திரௌபதியின் திறமையை பார்த்து அசந்து போனார் அரசு. எனவே தன் சிகை அலங்காரத்தை கவனித்துக் கொள்ள அனுமதித்தார். திரௌபதி அரசியின் சிகை அலங்காரத்தில் கிடைத்திருப்பதாக நினைத்து திரௌபதியை தன்னுடனே தங்க வைத்துக் கொண்டார் அரசி. இன்னைக்கு 40வது தலைப்பு நிறைவடைஞ்சிச்சு. நம்ம மக்களே, இது தொடர்ந்து நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே, ஃபாலோ பண்ணுங்க, கூட கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. I have found the perfect place for our disguise. This village is far enough from our enemies.